எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, பரபரப்பாக போயிட்டுருக்கு பாகிஸ்தான் இந்தோ பாகிஸ்தான் வார். இதில் எனக்கு தோன்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதனால் இதெல்லாம் ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, நேராக டாப்பிக்கில் போய்டும். அதாவது மசூத் ஆசார் என்கிற தீவிரவாதத்தின் தலைவன், மசூத் ஆசாருங்கிற தலைவன், காந்தகாரில் விமான கடத்தலில் விடுவிக்கப்பட்டவன், ஜெய்ஷ் இ முகமது என்ற தீவிரவாத இயக்கத்தின் தலைவன். இந்த மசூத் ஆசார் அஸ்வத்தாமாவா என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். அப்படி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய மீடியாலாம், நம்மளுடைய வெப்பன்ஸ் எல்லாம், இப்போ விக்ரந்த் அசுரன் கராச்சிக்குள் நுழைகிறான், இந்த அரக்கன் இப்பொழுது கொண்டு தாக்கப் போகிறான், இன்னும் நம்மளோட ஆயுதங்களை அரக்கன் அசுரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. நம்ம அரக்கர்கள் கிடையாது, நம்மள்ட்ட இருக்கிற ஆயுதங்களும் அரக்க ஆயுதங்கள் கிடையாது. நம்ம தேவர்கள். இப்போ தேவாசுர போராட்டம் தான் நடக்குது. மகாபாரதம் மாதிரியே, ராமாயணம் மாதிரி இந்திரனுக்கும் பல அசுரர்களுக்கும் அரக்கர்கள் நடந்த போர் மாதிரியே தான் இருக்குது. அவர்கள் தான் அரக்கர்கள். அவர்கள் வைத்திருக்கிறது அரக்காசுர ஆயுதங்கள்னு சொல்லலாம். நம்ம ஆயுதங்கள்லாம் என்ன சொல்லணும்? அர்ஜுனா ஆயுதம், சுதர்சன ஆயுதம், சங்கு சக்கர ஆயுதம், சக்திவேல் அப்படின்னு சொல்லி, சக்திவேல், முருகவேல், திரிசூலம், வீரவாள், ராஜராஜன் வீரவாள் அப்போ புறப்பட்டுருச்சு அப்படின்னு பேசுங்க. ஒருத்தர் சொல்கிறாரு தந்தி டிவியில், இப்பொழுது பாருங்கள் விக்ரந்த் அசுரன் கராச்சிக்குள் நுழைகிறான். நம்ம ஆயுதத்தை நம்மளே அசுரன் சொல்லிக்கிறதா? அதனால் அதை தவிர்த்து விடுங்கள். எந்த மீடியா இருந்தாலும் நம்மளோட ஆயுதங்கள் அசுரத்தனமான ஆயுதங்கள் என்று சொல்லாதீர்கள். இப்போது டாபிக் வருவோம். இப்போ பாகிஸ்தான்னா அடித்து நொறுக்குறாங்க, கீழே போயிட்டான், அழுகுறான், கெஞ்சிறான், கதறான், எங்கே போகிறதுன்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. அதை பற்றியெல்லாம் இப்போ நான் நீங்கள் அதெல்லாம் பார்த்து இப்போ தெரிஞ்சுங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, மகாபாரத போரில் அஸ்வத்தாமா துரோணாச்சாரியோட மகன் இருந்தான். அவனுக்கு தலையில் சிந்தாமணிங்கிற ஒரு ஒளி இருக்கும். அது இருக்கிறவரை அவனை அழிக்க முடியாது. அவன் பிரம்மாஸ்திரத்தை தன்னோட தந்தை துரோணாச்சாரியர்லேருந்து கற்றுக்கிறாரு. தந்தை கற்றுக் கொடுக்கவே மாட்டேங்கிறார். அர்ஜுனன் கற்றுக் கொடுத்து எனக்கு ஏன் கற்றுக் கொடுக்கலன்னு தாயினுடைய வற்புறுத்தலின் பேர் துரோணாச்சாரியர் கற்றுக் கொடுக்குறாரு. அனுப்புகிற அந்த அணு ஆயுதம் போன்ற இருக்கின்ற அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறக்கூடிய சக்தியை அவன் கற்றுக்கல. அனுப்புறதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டான். மகாபாரத போர் முடிஞ்சு போச்சு. துரியோதனை விழுந்து கிடக்கிறான், செத்து போயிட்டான். பீஷ்மர் மரண படுக்கையில் இருக்கார். துரோணாச்சாரியார் போயிட்டார், கிருபாச்சாரியார் போயிட்டார், துரியோதனாதிகள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. இவன் ஒண்டி தான் மீதி இருக்கிறான். நாடு தோற்று போச்சு. பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, இந்தியா ஜெயிச்சிருச்சு. பாகிஸ்தான் இப்போ கீழே கிடக்கிற மாதிரி கிடக்கும்போது இந்த அஸ்வத்தாமா என்ன பண்ணுறான்? என்னடா இப்படி பாவி பயிர்களா இப்படி பண்ணிட்டீங்களாடா இன்னும் அவனுக்கு கோவம் விரக்தியில் அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. அவன் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் துரோணாச்சாரியர் சொன்னது. பிரம்மாஸ்திரத்தை எய்துடுறான். அது வந்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணர் அபிமன்யோடைய மனைவி வயிற்றில் இருக்கிற கருவலிக்க போட்டுறான். அதை போய் ஒரு கருவலிக்க பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறான். உடனே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை கூப்பிட்றாரு. அர்ஜுனா, அவனுக்கு விட்டதை திருப்பி வாங்க தெரியாது. நீ அது வானில் வந்துக்கிட்டு இருக்கு. நீ ஆன்டி மிசைல் மாதிரி நீ ஒரு இதை போட்டு அதை வானத்திலே வெடிக்க வச்சிரு. இங்கே பூமியில் இறங்குனுச்சுன்னா பேரழிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? இங்கேருந்து ஒரு மிசைல் அட்டாக், ஆன்டி மிசைல் அட்டாக் போட்டு அந்த அணுகுண்டை வானத்திலே வெடிக்க வச்சிடறான். அதை போல தான் இப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. மகாபாரத போரில் சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்து விட்லாச்சாரியர் படம் மாதிரியும் இருக்குது. இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான கருத்து, பாகிஸ்தான் இராணுவத்தையும் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளையும் பிரதமர்களையும் மந்திரிகளையும் நாம் குற்றம் சாட்டுகிறோம். இந்த பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்த்து விட்டுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ பாகிஸ்தான் தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தீவிரவாதத்துக்கு இடம் கொடுக்குது, அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்குது, ஹைட் அவுட் கொடுக்குது, அவங்கள ஆதரிக்குது, அவங்கள வளர்த்து விடுதுன்னு சொல்கிறோம். அது கடந்த காலத்தில். இப்போ எப்படி தெரியுங்களா? இப்போ புலிவாலை பிடிச்ச கதையாகி போயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தது. இப்போ அவங்களுக்கு கட்டுப்படணும் இந்த இராணுவமும் அரசும்.
பாகிஸ்தான் அரசும் அரசியல்வாதிகளும் மந்திரிகளும் பிரதம மந்திரிகளும் பாகிஸ்தானுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய முனீரும் அடுத்து இருக்கிற இராணுவமும் இப்போ மசூத் ஆசார் சொல்கிறது தான் கேட்கணும். கேட்கலன்னு வச்சுங்க அவன் காலி பண்ணிவிடுவான். அவனோட தீவிரவாதத்தை அவங்க குடும்பத்தில், அதனால தான் முனீர் தான் குடும்பத்தை வந்து வெளியே வச்சுட்டாரு. இப்போ புலிவாலை அடித்து விட்டோம்னா நம்மளே கடிச்சு விடும் அப்படிங்கிற கதையில் உட்காந்துருக்காங்க. ஆக இந்த போரை நடத்துவது மசூத் ஆசார் தான். இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடல்ல, தீவிரவாதிகளால் ஆளப்படும் நாடு. இதை தான் ஹைலைட். தீவிரவாதிகளால் ஆளப்படுகின்ற இன்னைக்கு ஆள்றவன் அவன் தான். இது எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ப்ரூஃப் இருக்குது. மசூத் ஆசாரோட தம்பி குடும்பத்தை போட்டாச்சு. மசூத் ஆசாரோடைய மாமியார் பொண்டாட்டி எல்லாம் செத்து போச்சு குண்டு பிடிப்பில். எல்லாம் இப்போ வச்சுருக்காங்க சடலங்களை சவப்பெட்டியில். யாராச்சும் எந்த நாட்டிலையாச்சும் இந்த 10 பேரும் செத்து போன 10 பேரும் அட்லீஸ்ட் ஒரு சோல்ஜரா, பாகிஸ்தான் சோல்ஜரா போரில் செத்தாங்களா? இல்லை முன்னாள் மந்திரிகளா, முன்னாள் ஜனாதிபதிகளா, முன்னாள் பிரதம மந்திரிகளா, இல்லை முன்னாள் இராணுவ தளபதிகளா? அவங்களுக்கு தேசிய கொடி, பாகிஸ்தான் தேசிய கொடியை போற்றி மரியாதைகள் செய்து, இராணுவ மரியாதை செய்து, இராணுவ வீரர்களை பொட்டி தூக்கிட்டு போகிறாங்க, சவத்தை தூக்கிட்டு போகிறாங்க. இதை வீடியோ எடுத்து உலகம் முழுக்க போகுது. அப்போ இதை பார்க்குற உலக நாடுகளுக்கு இவங்களே எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் தீவிரவாதிக்கு ஆதரவு தான். ஏன்னா தீவிரவாதிக்கு தான் இவ்வளோ மரியாதை பண்ணுறிய. அப்படிங்கும்போது நீ தீவிரவாதத்தை வளர்க்குறங்கிறதுக்கு உலக நாடு அத்தனையும் இதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? நீயே தான் வணக்கம் செலுத்துகிற, சல்யூட் வைக்கிற, மலர் வைக்கிற, அப்புறம் தீவிரவாதத்தை நாங்கள் வளர்க்கல, தீவிரவாதிகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கல, இப்போ சொல்ல முடியுமா? தீவிரவாதத்திற்கு வளர்க்கும் நாடுகிட்ட தீவிரவாதிகள் ஆளப்படும் நாடு. தீவிரவாதிகள் தான் இன்றைக்கி பாகிஸ்தானை ஆள்றாங்க என்பது ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை வெளில எடுக்கிறதுக்கோ அனுமதிக்கிறதுக்கோ இது நாடு உலகம் முழுக்க போகுதுங்கிறது அந்த மந்திரிமார்களுக்கும் பிரதம மந்திரிக்கும் இராணுவத்தைச் சேர்ந்த உயர் தளபதிகளுக்கும் தெரியாமலா இருக்கும்? வேறு வழி இல்லை. அவன் விடுறான், மரியாதை செலுத்தி என் குடும்பத்துக்கு, உனக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், உனக்காக எத்தனையோ தீவிரவாதிகளை தயார் பண்ணி தற்கொலை குண்டாக பயன்படுத்தியிருக்கேன், போடு. அப்போ என் பேச்சை கேட்டில்ல, இப்போயும் கேளு, என் குடும்பத்துக்கு மரியாதை செய் அப்படின்னு சொல்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சம் முதல்ல. அப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? யார் இப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தளபதி? யார் நாட்டின் பிரதம மந்திரி, நிழல் பிரதம மந்திரி? மசூத் ஆசார், ஜெய்ஷி முகமதினுடைய தலைவன். தெரியுதுங்களா? ஆக இப்போ இந்த போரை நடத்துகிறது தீவிரவாதிகள் தான். அவன் இராணுவத்தை ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறான். இதில் என்ன வருதுன்னா, ஏன் அஸ்வத்தாமாவான்னு கேட்குறான்னா, இப்போ எல்லாம் அடி வாங்கி போயிடுச்சு. இராணுவ தளபதிகளோ மந்திரிமார்களோ பிரதம மந்திரிகளோ அரசியல்வாதி மூலமாக வந்தவங்களோ ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோ கொஞ்சம் யோசிப்பான். அணுகுண்டை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? வேணாயா, நம்ம இன்றைக்கி எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்கிறோம். நம்ம ஒரு அணுகுண்டை போட்டுறோம்னாலும் அந்த அணுகுண்டை போய் அது வெடிக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நம்ம அணுகுண்டை எடுத்துகிட்டு வரணும்னா ஒன்று ஏவுகணைகளில் பொருத்தி எடுத்துகிட்டு வரணும், அல்லது ஃபைட்டர் விமானத்தில் தான் எடுத்துகிட்டு வரணும், ட்ரோனில் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ ஃபைட்டர் விமானம் உள்ளே வந்தாலே நம்ம ஏர் டிஃபென்ஸு S-400 ரஷ்யா தயாரிப்பு அங்கேயே கண்டுபிடிச்சி அடிச்சிடும், ஏவுகணையும் அடிச்சிடும். அப்போ இவன் அணுகுண்டை தூக்கிட்டு வரணும்னா ரெண்டே வழி தான் இருக்குது. ஒரு நிமிஷம், ரெண்டே வழி தான் இருக்குது. ஆஃப் பண்ண மறந்துட்டேன். இதை ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுகிறேன், சாரி. ரெண்டே வழி தான் இருக்குது இந்த அணுகுண்டை நம்ம இந்தியா மேலே வீசுறதுக்கு. இந்த ரெண்டையும் உள்ள நுழைந்து அடிச்சிருவாங்க. எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்ட்டு சொல்லி பிரம்மாஸ்திரம் வருது, அஸ்வத்தாமா அனுப்பினதை, அதான் வானத்திலே அட்டின்னு. அப்போ அணுகுண்டை எடுத்துக்கிட்டு ஒரு மிசைலோ அல்லது ஒரு ஏர்க்ராஃப்டோ வருதுன்னா அவங்க F-16 அல்லது A-37 எது வந்தாலும் இங்கே ராடாரில் கண்டுபிடிச்சி இங்கேருந்து மிசைல் இப்போ அட்டாக் அனுச்சுன்னா வானத்திலேயே அணுகுண்டு அடிச்சிடும். அந்தளவுக்கு இருக்குது. அதனால தான் மசூத் ஆசார் அஸ்வத்தாமாக மாறுவானான்னு. கண்டிப்பாக மாறுவான்ங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன நம்பிக்கை. ஏன்னா கையெறி நிலைக்கு வந்துட்டான், ஒன்றுமே இல்லை. அவன் தீவிரவாதி சிந்திக்கவே மாட்டான், கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாங்க. சிந்திச்சிருந்தானே அப்பாயில கொல்லுவானா? தீவிரவாதத்தில் இருப்பானா சொல்லுங்கள்? அவன் சிந்திக்க மாட்டான், முட்டாள், அரக்கன். நம்ம புராணங்களை எடுத்து பாருங்கள், அரக்கர்களுக்கு எவ்வளோ புத்தி சொன்னாலும் ஏறாது.
பேசி பேசி அம்பக்கு பேசி வெட்டி பந்தா பேசி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி இருக்குது, வெட்டி பந்தா பேசி அழிஞ்ச ஜாதி. அதை நான் சொல்ல விரும்பலை. அப்போ கையில் வந்து 500 நோட்டு ஒண்டி தான் இருக்கும். அதை வெள்ளை திறமாக வச்சுக்கிட்டு வெள்ளை சட்டில் வச்சுட்டு அலைவாங்க, பெரிய ஆள் மாதிரி அலைவாங்க, வெட்டி பந்தா. அந்த மாதிரி வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு அழிஞ்சு போகக்கூடியவன் தான் அந்த தீவிரவாதி. அசுரர்கள், அரக்கர்கள். அந்த காலத்து அரக்கர்கள் தான் இப்போ மறுபிறவியாக மனுஷனாக பிறந்திருக்கான். இன்றைக்கி அரக்கர்கள் நம்மளை இந்துக்களை அழித்ததுக்குத்தான் அந்த செங்கிஸ்கானு, அவுரங்கசீப்பு, முகமது கோரி, கஜினி முகமது, அலாவுத்தீன் கில்ஜி போன்றவர்கள்லாம் நம்மளை அழித்ததுக்கு தான் இப்போ அவங்க பிறந்து நம்ம கையால் அழிகிறாங்க. கர்மா தொடருது, ரிப்பீட்ஸ். அவங்க செஞ்ச பல ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்சது இந்த ஜென்மத்தில் பிறந்து அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அவன் இராணுவம் இப்போ வந்து தீவிரவாதிக்கு ஒரு இராணுவ பலமே வந்துருச்சு. பாகிஸ்தான் மக்களுடைய வரி பணத்தினால பெறப்பட்ட அனைத்து இராணுவ எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான், கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணுறான். முட்டாள்தனமாக எல்லா அஸ்திரங்களையும் யூஸ் பண்ணுறான். அரக்கர்கள் மாதிரியே, அசுரர்கள் மாதிரியே. எல்லாம் ஒரு இது இல்லை என்னென்னா, இன்று போய் நாளை வான்னு ராமன் சொன்ன மாதிரி நம்ம சொல்லுவோன்னு எதிர்பார்த்துட்ருக்கானா. அப்போ என்ன பண்ணுவான், அஸ்வத்தாமா மாதிரி போடு ஒரு அணுகுண்டா அப்படின்னு போட சான்ஸ் இருக்குது. அப்படி போடுற மாதிரி வந்திருந்தனா அதற்கு நம் இராணுவம் தயார் நிலையில் இருக்க வேண்டும், இருக்கும் என்று நம்புவோமாக. நிச்சயம் இருக்கும். அதுக்குண்டான அதெல்லாம் யோசிக்காமல் இவங்க இறங்கியிருக்க மாட்டாங்க. அவன் என்ன வேணாலும் செய்வான். ஏன்னா இந்த போரை நடத்துறது தீவிரவாதி தலைவன் மசூத் ஆசார் தான் நடத்துகிறான். அப்படிங்கிறது அவங்க எனக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ அவன் அணுகுண்டை போட்டாலும் போடுவான். அதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அதனால் இவன் அஸ்வத்மாக மாறினாலும் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி மோடி அங்கே இருக்கிறார். அவர் பார்த்து அர்ஜுனனா அட்ரா அப்படின்னு சொல்லி அடிச்சிடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க இருப்பாங்களா, இவங்க ஒரு அணுகுண்டு அனுப்புனாங்கன்னா அங்கே அர்ஜுனன் கிடையாது இது அடிக்கிறதுக்கு. நமக்கு இராணுவத்தில் அர்ஜுனா விருது தான் கொடுப்பாங்க வீரர்களுக்கு, சாதனைகள், வீர பராக்கிரமங்கள் செய்தவர்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை. அதனால் இந்த பாகிஸ்தான் போருங்கிறது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடல்ல, தீவிரவாதிகளால் ஆளப்படுகின்ற நாடாயிடுச்சு என்பதை பாகிஸ்தான் மக்களும் பாகிஸ்தான் இராணுவமும் புரிந்து கொண்டு அவங்களே அந்த தீவிரவாதிகளை எலிமினேட் பண்ணி போடா உன்னை நம்பினதுக்கு எனக்கு நல்லா கழுத்தறுத்துட்டான்னு அவங்களே செய்வாங்க இந்த வேலையை. பாருங்கள் நீங்கள் போக போக என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை நல்லா ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்று உலகத்திற்கு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. என்றைக்கு வந்து மசூத் ஆசார் குடும்பத்துக்கு இராணுவ மரியாதை கொடுத்தார்களோ இறுதிச் சடங்குகளுக்கு, அன்னைக்கே அதே தெரிஞ்சு போச்சு மசூத் ஆசார் தான் இன்றைக்கி பாகிஸ்தான் ஆள்றான்னு. இதே உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும், நம் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தலைப்பே பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஆளப்படுகின்ற நாடு, தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்ற நிலையிலிருந்து மாறி தீவிரவாதிகளால் ஆளப்படுகின்ற நாடாக மாறிவிட்டது. பாகிஸ்தான் போரை நடத்துவது தீவிரவாதி மசூத் ஆசார் மட்டுமே. எனவே தான் அது மாதிரி தலைப்பு கொடுக்குறேன். அதனால் இதை நல்லா ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு போட்டு இந்த கருத்து அப்படியே போணுச்சுன்னா உலக நாட்டுக்கு கூட போகும். ஒரு சின்ன பொறியோடு பற்ற வைக்கணும். அதுதான் திருப்பி சொல்கிறேன். இந்த போரை நடத்துவது தீவிரவாதிகள். பாகிஸ்தானை இப்பொழுது ஆளுவது தீவிரவாதியின் தலைவனே. தீவிரவாதிகளுக்குன்னு ஒரு நாடை உண்டாக்கிட்டாங்க. புரியுதுங்களா? எப்படி கிறிஸ்தவர்களுக்குன்னு ரோமனில் வாட்டிக்கன் சர்ச் இருக்குது. அந்த வாட்டிக்கன் சர்ச் தான் தனி நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே போப்பு இருக்கார். திபேத்தில் தலாய் லாமா இருந்தார். அவரை தான் அடித்து துரத்தி சீனா ஆக்கிரமிச்சிக்கிச்சு. திபேத் தனி நாடாக இருந்தது. திபேத்திலேருந்து லாமா அது வந்து பௌத்த மதத்தினுடைய நாடாக இருந்தது. பௌத்த தலைவர் தான் அந்த நாட்டாண்டார். அதை சீனா பிடிச்சிக்கிட்டு இப்போ லாமா வந்து தலாய் லாமா வந்து நம்ம நாட்டில் தஞ்சத்தில் இருக்கார். அதே போல் நேபாளம் இந்து நாடாக இருந்தது. இப்போ அது கம்யூனிஸ்ட் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதுபோல் தீவிரவாதிகளுக்குன்னு ஒரு நாடு இல்லை, இப்போ ஒரு நாடை ஆக்கிட்டாங்க. இனி அவன் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவான், அந்த நாட்டை அழிச்சிட்டு தான் விடுவான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று கூறிக்கொண்டு இதை நல்லா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் இன்னும் நான் நல்லா பேசுவேன். இன்னும் நிறைய நான் பேசுகிற கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் பார்க்காத கருத்துக்களாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறிக்கொண்டு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதில் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் எனக்கு ஒரு ஆதரவு. நன்றி நேயர்களே.